ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கிங் பார்ட் 2 இது. ஸோ இப்போ தோனி அடிக்கிறான் 4 ஸ்டார் ஃபர்ஸ்ட் பால். இன்னைக்கு லாஸ் தான் தோனிக்கு. நிறைய பேர் பார்த்துட்டுங்களா? ஆமாங்க, திருப்பியும் 4ங்க 2 4 அடிச்சிட்டாரு. ஸோ ஐயோ சிஎஸ்கே, ஐயோ ஒரு பால் மிஸ் பண்ணிட்டாரு. பேட் வந்து சின்ன பால் நல்லா முடிஞ்சு. இதான் லாஸ்ட் பட், இதுக்கு மேலே இருந்து தர முடியாது. என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு பேட் தான் இருக்குது, அது என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். உடஞ்சிருமா இல்லையா? ஆமாங்க, உடஞ்சிச்சுங்க. ஸோ லாஸ்ட் பெட்டு தான். ஸோ பார்த்துக்கலாம். ஓ நாங்கள் ருத்ராஜ் கெய்க்வாட் அடிபட்டுருச்சா இல்லைங்க? ஏற்கனவே ரியல் ஐபிஎல் அடிபட்டுருச்சு. இப்போது இல்லைங்க, மிஸ் பண்ணிட்டு இருந்த பால். ஐயோ அவுட் ஆகிட்டுருங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் இன்னைக்கு லக்கில். ஸோ நெக்ஸ்ட்டு தீபக் கூடா வராது. செகண்ட் எப்பயுமே சிவன் டூபதோ இல்லை. இது என்னன்னா நாங்கள் அடி கடைசியில் 4 6 4ங்க செம்மையாக எடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஓவர் பார்க்கலாம். இப்போ ஓகே 4 அடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட்டு 6 ஆமாங்க 6 செம்மையாக அடிச்சிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட்டு 6 செம்மையாக அடிச்சிருக்காரு. ஸோ கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக தான் கேட்கும். அதை சொன்னீங்க. இது ஹேட்ரிக்கா இல்லைங்க? ஹேட்ரிக்குங்க நாங்கச்சு. ஓ பிரேக், 2 நிமிஷம் பிரேக். அப்புறம் தான் அடித்ததுக்கப்புறம் இருக்கா? ஆமாம் 6 போயிடுச்சு. அது ஆனால் 100% 6. இது 6 ஆமாங்க செம்மையாக அடிச்சிருக்காரு. எம்எஸ் தோனி 42 வந்துட்டாரு. 4ங்க என்னங்க அடிக்கிறாரு? அப்பா செம்மையாக அடிச்சிருக்காரு இன்னைக்கு. நாங்காச்சு தெரியலையே. அப்பாவும் போனோம் என்னங்க வேறு தெரியல. ஸ்க்ரீனுக்கு நல்லா தான் இருக்குது. வாங்க இப்போது எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஜெயிச்சு தோற்றுரும் போலக்கு. கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதனால் நீங்கள் அடுத்த பாட்டில் தான் பார்ப்பீங்க. வந்து பார்ட் 3 ஓகேங்களா? இப்போ வந்து தீபக் கூட அவுட் பண்ண முடிஞ்சால் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு டெவில்ஸ் கான்வே ஒரு 4 அடிச்சிட்டான்னா பாட்டு ஓடிட்டுருக்கு. 4ங்க அவ்வளோதான் முடிஞ்சுங்க இந்த ஒரு. ஸோ